ஆத்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதம் குளிர்காலம் என்பதாலும், குளிர்காலத்தில் மனிதனுக்கு சில பீடைகள் வரக்கூடும் என்பதாலும், மனிதன் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகவும், மனிதனை எச்சரிக்கையோடு அவனை ஆரோக்கியமான வாழ்விற்கு அழைத்துச் செல்லும் வழிமுறைகளை சம்பிரதாயங்களாகவும், சடங்குகளாகவும், இறைபக்தியாகவும் இந்த வாழ்வியல் கற்பிக்கிறது. எல்லா மாதமும் ஏகாதசி திதி வந்தாலும், மார்கழி மாதம் வருகின்ற ஏகாதசி திதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது. இவற்றுக்கு சில சிறப்புகளும் உண்டு. மார்கழி மாதம் விஷ்ணு பகவானுக்கு மிக பிடித்த மாதமாக இந்து சமய பக்தி கூறுகிறது. இந்த மார்கழி மாதம்தான் சொர்க்கவாசல் திறப்பு என்ற புனிதமான நிகழ்வதாக வைணவம் பேசுகிறது. அன்று எம்பெருமான் பரமபத வாசல் வழியாக நமக்கு காட்சி தருவான் என்றும், பக்தர்களுக்கு அன்று பார்ப்பவர்களுக்கெல்லாம் வாழ்வின் நிறைவான நாட்களில் சொர்க்கவாசல் திறந்திருக்கும் என்பதும், அதனாலேயே அந்த அருளையும் ஆசிர்வாதத்தையும் அன்று சொர்க்கவாசல் வழியாக திருமால் பக்தர்களுக்கு அருள்கிறார் என்றது மக்களின் எதிர்பார்ப்பு. பக்தர்களின் அந்த எதிர்பார்ப்பாலும் இறைவன் அருள் வேண்டி கோயில்களில் கூட்டங்கள் அன்று நிரம்பி வழியும். அன்று பரமபத வாசல் வழியாக நாம் விஷ்ணு பகவானை வழிவிட்டால் நம் பாவங்கள் எல்லாம் நீங்கி புண்ணியமடைந்து வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். அதானது வைகுண்ட பதவி என்பது இந்த மனித வாழ்க்கையின் நிறைவு காலங்கள் வரும்போது இதன் பலன் நம்மை வந்து சேரும் என்பது பொருள். வைகுண்ட ஏகாதசி எல்லா கோயில்களிலும் சிறப்பு வழிபாடு உண்டு. ஸ்ரீரங்கத்தில் வாழும் ஸ்ரீரங்கராஜ பெருமாள் கோயிலில் தான் மிக மிக சிறப்பான விசேஷமாக தமிழ்நாடு கொண்டாடுகிறது. இறைவன் பரமபதவாசல் வழியாக நமக்கு அருள்பாலித்து நமக்கு நம் பாவங்களை எல்லாம் போக்கி வழிபடும் ஒவ்வொரு பக்தனுக்கும் அவன் புண்ணியங்களை தருகிறான் என்ற நம்பிக்கை இன்றும் ஒவ்வொரு பக்தனுக்குள்ளும் ஒவ்வொரு அடியனுக்குள்ளும் இருக்கிறது என்பதுதான் உண்மை. அன்று ஒரு நாள் மட்டும்தான் கோயில்களில் பரமபத வாசலை திறக்கவும் செய்கிறார்கள். ஏனென்றால் அவற்றுக்கான ஒரு சிறப்பாக அது கருதப்படுகிறது. மற்ற நாட்களில் இந்த பரமபத வாசல் திறக்கப்படுவதே இல்லை. வைகுண்ட ஏகாதசி ஸ்ரீரங்கத்தில் கடைசி 2 நாள் மிக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் 2025 வெள்ளிக்கிழமை காலை 10ஆம் தேதி இந்த நாள் வருகிறது. 9ஆம் தேதி அன்று காலை இறைவன் மோகினி அவதாரத்திலும், 10ஆம் தேதி அதிகாலை 4 மணிக்கு பரமபத வாசல் திறந்து அதன் வழியாகவும் பக்தர்களுக்கு காட்சியளித்து அருள்பாலிக்கிறார். ஜனவரி 9, 2025 அன்று 12:30 மணி வரை தசமி திதி வருகிறது. 12:30க்கு மேல் ஏகாதசி துவங்கிவிடுகிறது. ஜனவரி 10, 2025 அன்றுதான் காலை 10 மணி வரை ஏகாதசி தொடர்கிறது. ஜனவரி 10, 2025 அன்று அதிகாலை சொர்க்கவாசல் திறக்கப்படுகிறது. 11/1/2025 8:13 வரை துவாச திதி முடிகிறது என்பதால் அதற்கு முன்பு வரை பராணை செய்து விரதத்தை நாம் பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஏகாதசி விரதமானது 3 நாள் இருக்க வேண்டும் என்பதும், 9ஆம் தேதி துவங்குகின்ற தசமியில் விரதத்தை துவங்கி 10ஆம் தேதி பெருமாளை வழிபட்டு 11ஆம் தேதி பராணை செய்து விரதத்தை முடிக்க வேண்டும். 9ஆம் தேதி விரதம் இருப்பவர்கள் எளிய உணவாக பால், பழம், இளநீர், பழச்சாறு போன்றவைகளை அருந்தி விரதம் இருக்கலாம். 10ஆம் தேதி துளசியும் நீரும் அருந்தி விரதம் இருக்க வேண்டும். என்னால் முடியாது என்பவர்கள் நீராகாரமாக பழம், பால், இளநீர் போன்றவைகளையும் அருந்தி விரதத்தை தொடர்ந்து செய்யலாம். 11ஆம் தேதி அன்று காலை விரதம் நிறைவு செய்வதற்கு முன்பு அகத்திக்கீரை, நெல்லிக்காய், சுண்டைக்காய் இவைகள் சேர்த்து சமைத்து இறைவனுக்கு படைத்து 8 மணிக்குள் சாப்பிட்டு விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். 8:13க்கு திதி முடிந்து விடுகிறது. 3 நாள் விரதம் இருக்க முடியாதவர்கள் 10ஆம் தேதி மட்டும் இருந்தால் கூட போதுமானது. ஏகாதசி அன்று நமோ நாராயணா என்ற மந்திரத்தை இடையறையாது எப்போதெல்லாம் வசதிப்படுகிறதோ அப்போதெல்லாம் உச்சரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நன்மைகள் கோடி கோடியாய் வந்து உங்களை சேர்ந்து கொண்டே இருக்கும் என்பதையும் மறந்துவிட வேண்டாம். நாமே நம் வீட்டின் அருகில் இருக்கும் எந்த பெருமாள் கோயிலுக்கும் சென்று வழிபடவும் செய்யலாம். அன்று எல்லா பெருமாள் கோயில்களிலும் வெகு விமர்சையான வைகுண்ட ஏகாதசி கொண்டாட்டங்கள் இருக்கும். நாம் அங்கு சென்று அவற்றில் ஒன்றாக கலந்து அந்த பரமாத்மாவான ஸ்ரீமத் நாராயணனின் அருள் பெறும்போது அவன் அருகில் இருக்கும் ஸ்ரீ மகாலட்சுமியின் அருளும் நமக்கு கிடைப்பதனால் எல்லா சௌபாக்கியங்களும் வாழ்க்கையில் வந்து சேர்வதுடன் வாழ்வில் நிறைவு பெறும்போது அங்கு வைகுண்டத்தில் நமக்கு இடமும் காத்திருக்கும் என்பதும், அந்த பரமாத்மாவான ஸ்ரீமத் நாராயணனின் திருப்பாதங்களில் சரணடையும் பாக்கியம் நம்மை வந்து சேரும். ஒவ்வொரு பக்தர்களும் அனைத்து ஆசிர்வாதங்களும் ஐஸ்வர்யங்களும் பரமாத்மாவான ஸ்ரீமத் நாராயணனின் அருளும் கிடைக்கப் பெற்று சீரோடும் சிறப்போடும் பெருவாழும் வாழ சத்ரிய தர்மா உங்களை வாழ்த்துகிறது.